பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. சக்தி, அந்த அதிமேதாவியை எழுப்பு. நண்பா நண்பா. அப்படியே ஒரு நண்பன் பட விஜய் நண்பா நண்பான்றார். நாடா உன்னை ஆசான் அழைக்கிறார். அழைச்சா நீ போடா. என்னை அல்ல உன்னை. என்ன எதுக்குடா கூப்பிடுறாரு? வணக்கம் குருநாதா. ஊரில் உள்ள எல்லா உயிர்களையும் உன் அப்பன் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இங்கு வந்து நீ என் உயிரை எடுத்துக் கொண்டிருக்கிறாய். வள்ளுவன் வகுப்பில் உனக்கு உறக்கம். உனக்கு இதுவரை தெரிந்ததில் பிடித்த குரல் எது? இதுவரை எனக்கு பிடித்த குரல் டி ராஜேந்திரன் குரல். ராஜேந்திரா? ஆமா ப்ரோ. யார் அவர்? யார் அவரா? பூலோகத்தில் அவர் எழுதாத வசனங்கள் கிடையாது, அவர் பாடாத பாடல்கள் கிடையாது. ஒரு நாள் விட்டாலும் மூச்சு விடாமல் பேசுவார். அவரை பற்றி பெருமையாக ஒரு பாடலும் எழுதியிருக்கிறார்கள். எங்க தல டியாரு சென்டிமெண்டில தார்மாரு மைதிலி காதலி என்னாரு அவர் உண்மையை லவ் பண்ண சொன்னாரு அங்க தலை தாண்டா நின்னாரு டியாரு தண்டன கான கான கான. மூதேவி நிறுத்து ப்ரோ. நான் அந்த குரலை கூறவில்லை. திருக்குறளில் ஏதாவது ஒன்றை கூறு. எழுதுனதான் நீ போய் கேட்கணும். சத்தியமா எனக்கு ஐடியாலாம் கிடையாது. அதை எழுதியவனே நான் தானடா. டேய், அவர் என்ன ஸ்டாண்ட் அப் காமெடியா பண்ணாரு? வாயம் மூடுறா பிளாஸ்டிக் வாயா. பூலோகத்தில் உள்ள மனிதர்கள் அத்துணை பேரும் என்னுடைய 1330 குரலையும் அழகாக கூறுகின்றார்கள். யமன் கோட்டாவில் படிக்க வந்துவிட்டு என் உயிரை எடுத்துக் கொண்டிருக்கிறாய். ப்ரோ, பூலோகத்தில் மானிடர்கள் நீங்கள் எழுதிய குரலை நன்றாக வாசிக்கிறார்கள். ஆனால் அதில் இருக்கும் அர்த்தத்தை எவனுமே பயன்படுத்துவதில்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என் தகப்பனாரிடம் உங்களுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்து பூலோகத்துக்கு அனுப்புகிறேன். நீங்கள் நன்றாக ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். உன்னுடைய தமிழ் பற்றை பார்க்கும் பொழுது எனக்கு கோபம் தான் வருகிறது. தமிழே இல்லாமல் ஆக்கணும் தான் இப்ப சில மொழிக்காரர்கள்லாம் துடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை கவனிப்பதை விட்டுவிட்டு நான் உறங்குவதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுது பார்த்தாலும் எகத்தாளமான பேச்சு. நான் எம்.ஆர். ராதாவின் பேரன் அல்லவா? அப்படிதான் இருப்பேன். வணக்கம் கவிஞர் வாலி அவர்களே. என்னது வாலியா? வாலி இல்லையா அவரு? வாலிக்கும் வள்ளுவனுக்குமே வித்தியாசம் தெரியவில்லையா? யமக்கோட்டத்தில் ஒருவருமே புத்திக்கும் அறிவுக்கும் வேலை கொடுப்பதில்லையா? தேவையில்லாமல் எங்கள் குடும்ப மானத்தை வாங்காதீர்கள். வாலிக்கும் உங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? வாலி 10,000 பாடல்களை எழுதியிருக்கிறார். நீங்களும் 1500 குரல் மட்டும் தான் எழுதியிருக்கீங்க. இதில் என் குடும்பத்தை வேற அசிங்கப்பட்டிருக்கேன். காட்டிய தலையா, எதுக்குடா கிளாஸ் ரூமுக்கு வந்தா? பிரபு, தங்களை மகாபிரபு அழைத்தாரு சொல்லியிருக்கிறார். இப்ப எதுக்குடா எங்க அப்பா என்ன கூப்பிட்டான்? நாளை தங்களுக்கு பட்டாபிஷேகம் பிரபு. நாளானிக்கு வந்து பால்லாம் குடிக்கணும்னு சொல்ற போடா. என்னது? என்ன குருநாதா? இவனுக்கு யமன் பதவியா? பட்டாபிஷேகம் என்பது பால் இல்லை, பதவியா? பூலோகத்தில் தான் தகுதி இல்லாதவர்களுக்கு பதவி கிடைத்துக் கொண்டிருந்தது. இப்போது யமலோகத்திலுமா? இப்போதெல்லாம் பதவிக்கான தகுதியே எந்த தகுதியும் இல்லாமல் இருப்பதுதான் போல இருக்கிறது. அழைத்து செல்லுங்கள். குருநாதா, நான் அங்கே போய் செட்டில் ஆகி விடுவேன் என்று எண்ணி விடாதீர்கள். என் தந்தையிடம் போய் ஒரு கட்சியும் வேணாம், ஒரு கொடியும் வேணாம், தாங்கு தக்கர 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 என்று சொல்லிவிட்டு நான் இங்கே வந்து விடுவேன். இப்படி பாடிக்கொண்டிருந்தவரே கட்சி ஆரம்பிப்பேன் என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் பூலோகத்தில் சொல்லியிருந்தால் உங்கள் தாடியை சேவ் பண்ணியிருப்பார்கள். செல்வங்களே, என்ன இப்படி பதமாடுகிறீர்கள்? பதத்தில் ஒரு நளினமே இல்லை. உங்கள் தந்தை நான் செய்கிறேன், கற்றுக்கொள்ளுங்கள். சரியா? சரி. ஏ ஜிங்கு ஜகா ஜிங்கு ஜகா ஜிங், ஏ ஜிங்கு ஜகா ஜிங்கு ஜகா ஜிங், ஏ ஜிங்கா ஏ ஜிங்கா ஏ ஜிங்கா. நீங்கள் ஆடுவது நாட்டுப்புற நடனம், பரதம் அல்ல. சுட்டி முருகன் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறான். முருகா, உலகில் உள்ள அனைத்து டான்ஸுக்கும் நான் தான் தந்தை. ஆகவே என் சொல்படி நீங்கள் ஆடுங்கள். சரியா? சரி தந்தையே. ஏ ஜிங்கு ஜகா ஜிங்கு ஜகா ஜிங். அம்மையப்பா, அம்பலவானா, அர்த்தநாரியே, ஆதிகேசவரே, ஈஸ்வரா. ஆசித்திரகுப்தா, சற்று பொறு. என் குடும்பத்தை கவனித்து விட்டு வருகிறேன். முருகா, தந்தையே, நீ மயிலில் சென்று விளையாடு. விநாயகா, பார்வதி அம்மா குளிக்க செல்கிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பாய் போயிரு. சரி தந்தையே. ஏன் சித்திரகுப்தா ஒரே பதட்டமாய் இருக்கிறாய்? உனக்கு பிபியா இல்லை சுகரா? நீதியை நிலைநாட்ட வேண்டும். வாரிசு அரசியலை தடுத்தே ஆக வேண்டும். சித்திரகுப்தா, நீயே வாரிசின் அடிப்படையில் தான் வந்திருக்கிறாய் என்பதை மறந்து விட்டு பேசுகிறாயா? என்னுடைய ஆலயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய வாரிசுகள் அர்ச்சனை பண்றாங்க. வாரிசுகள் அப்படித்தான் வந்து கொண்டே இருக்கும். என் பதவியும் எம்மன் பதவியும் ஒன்றா? நான் கோலாட்சியை பற்றி பேசினால் நீங்கள் நூலாட்சியை பற்றி பேசி குழப்பம் விளைவிக்கிறீர்கள். சற்று பொறு சித்திரகுப்தா.
ஒருவன் பதவிக்கு வரும் முன் அவன் தகுதியை எடைபடுவது தவறு. ஒரு புதிய யமன் அரியணையில் அமர்ந்த பிறகு அவனுக்கு ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்படும். அப்போதும் பணியை அவன் சரியாக செய்யவிட்டால் அந்த பதவியிலிருந்து அவன் தூக்கி எறியப்படுவான். ஒருவேளை அவன் சரியாக செய்து விட்டால் யாரும் அவனை அசைக்க முடியாது. முடியாது முடியாது முடியாது, ஒரு பொழுதும் முடியாது. அப்பா நான் படிக்கணும்ப்பா, எனக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம். நாளைக்கு வேற எக்ஸாம் இருக்குப்பா. படிப்பு உன் அறிவில் ஏறினால் தானே. ஓம்புள்ளியாச்சு எப்படி ஏறும்? என்னம்மா ஆரஞ்ச 1000 வருடங்களாக உண்டச்சோரை உண்டு கொண்டு ஒரே வகுப்பில் உருண்டு கொண்டு இருக்கிறாய். அம்மா கபிலர், ஔவையார், வள்ளுவர், பாரதி, பாரதிதாசன், கண்ணதாசன், கலைஞர் வரை உனக்காகவே அவர்களை இங்கே அழைத்து வந்து பாடம் நடத்தினோம். உனக்கு படிப்பே வரவில்லை. நான் சொல்வதை கேள். பதவி என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைக்காது. பூலோகத்தில் எல்லாம் பதவிக்காக குடும்பம் குடும்பமாக சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். அதானப்பா, பூலோகத்தில் அடித்துக் கொள்வதை போல் மேலோகத்திலும் அடித்துக் கொள்ள வேண்டாம் என்றுதான் நான் பதவி வேண்டாம் என்கிறேன். என்ன சொல்றேன் சிச்சிருக்கீங்க? இங்கே அப்படி நடப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் எனக்கு ஒரே தர்ம பத்தினி, ஒரே தர்ம பிரபு. காரணங்களை சொல்லி வாய்ப்பை தட்டி கழிக்காதே. மகனே, என்னம்மா? நீ இந்த பதவியை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். என்னை ராஜமாதா என்று பெருமையுடன் அழைப்பதும், ஐயோ என்று பெயர் சொல்லி அழைப்பதும் உன் கையில் தான் இருக்கிறது. உன்னை எப்படி கூப்பிட்டா எனக்குனாமா? எனக்கு இந்த பதவி பிடிக்கல, போமா. நான் படிக்கணுமா? இப்படி எடுத்தறிந்து பேசாதே. மா இப்ப என்ன பண்ணன்றீங்க? சரி, உங்களுக்காக நான் ஒன்னா தூத்தாப்பியா இருந்துக்கிறேன். என்னப்பா? தாப்பியாகவா? அது என்னது? அதாவது துணை தர்ம பெருபாக நான் இருந்து கொள்கிறேன். வேண்டாம் வேண்டாம், தூத்தாப்பி எல்லாம் பொம்மை பதவி, ஒப்புக்கு சம்மானி பதவி. நம்மளை ஒரு பன்னீர் கடைக்காரன், பக்கோடக்காரன் கூட மதிக்க மாட்டான். இப்போதுள்ள அமைச்சர்கள் இருக்கிறார்களே, ஐயோ! இதற்கு மேலும் நீ எங்கள் பேச்சை கேட்கவில்லை என்றால் நானும் உன் தந்தையும் உயிரை மாய்த்துக் கொள்வோம். முதல்ல அதை 2 பேர் செய்யுங்க. 10,000 முறை சொல்றேன் இந்த வார்த்தை. நீ இப்ப நான் என்ன பண்ணணும்? கண்ணுல தண்ணியா வர மாதிரி. சரி, நான் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி. கபாலி, மகனே, சொல்லுங்க. ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். என்னப்பா? எக்காரணத்தை கொண்டும் சிவனின் கோபத்திற்கு ஆளாகாதே. அவர்னா அவ்வளோ கோவக்காரன் அப்படின்னா அவரே இந்த வேலையை வந்து பார்க்க சொல்ல வேண்டியதானே? இந்த குசும்பு பேச்செல்லாம் சிவனுக்கு தெரிந்தால் நம் குடி கெட்டுவிடும். ஆமாம். அப்பா ஒரு சின்ன சந்தேகம். சிவபெருமான் மொட்டை வச்சிருந்தாருல, இப்ப முடி வந்துச்சா? முடி என்றவுடன் தான் ஞாபகம் வருகிறது. உன் முகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் வேண்டுமே. நீ இன்னும் சிறு குழந்தையாகவே இருக்கிறாய். என் முகத்தில் என்ன மாற்றம் வேண்டும்? தர்மராஜாவின் தலைமகன், தர்மம் காக்க பிறந்த ஒரு மகன், எவனோடும் காக்க வந்த பரம்பொருள் பட்டதாரி, எங்கள் குலம் காக்கும் மாவீரன், வாழும் வரலாறு எங்கள் தர்ம பிரபு வருகிறார், வருகிறார், வருகிறார். யாரா நீ? அப்பா